ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துக்கிட்ருக்கோம். அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீயாக எம்ப்ராய்டரி கிளாஸ் வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீ டைமில் கற்றுக்கலாம். கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் டவுட்டை கிளியர் பண்ணிடுவேன். டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். யார் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸோட கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன டவுட்னான்னு கேட்டுட்டு நீங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரியில் பேக் அண்ட் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அது எப்படி போடணும்னு வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சிவனை ட்ரேஸ் பண்ணி அதில் ஃபேஸு, இயரிங்ஸ், நெக்கெலாம் கொடுத்துட்டேன். பேக் அண்ட் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஹேருக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை எப்படி கொடுக்குறேன்றதை வாங்க பார்க்கலாம். அது நான் பேக் அண்ட் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். பேக் அண்ட் ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் குத்தணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் குத்தணும். இதே தான் ஃபுல்லாக சிவனுக்கு ஃபுல்லாகவே நான் இதான் பண்ணியிருக்கேன். வளைவுலாம் எப்படி திருப்புறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாருங்கள், வளைவு இந்த மாதிரி பெருசாலாம் போடக்கூடாது ஸ்டிச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்டிச் போடுறீங்கன்னா அது சேம் லெவலில் இருக்கணும் எப்போயுமே. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த டிசைனே ஒரு ஷேப்பில் இருக்காது, நல்லா இருக்காது. ஷேப் வரும்போது எப்படின்னு பாருங்கள். வளைவு வரும்போது எப்படி போடுறேன்னு பாருங்கள். வளைவு வந்துருச்சு. அந்த டிராயிங் மேலேயே தான் நான் போட்டுகிட்டே வரேன். அந்த டிராயிங் நீங்கள் அழகாக வரைஞ்சிட்டாலே போதும். ட்ரேஸ் பண்ணி அந்த டிராயிங்கை நீங்கள் ஃபினிஷிங்காக அழகாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சுமே அழகாக இருக்கும். நீங்கள் டிராயிங் மட்டும் அழகாக வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு ஸ்டிச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு நீங்கள் டிசைனில் போடும்போது அது அழகாக தெரியும். இப்போ போடுறேன் இல்லையா, அதே மாதிரி தான் நான் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டிச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணி ஒரு டிசைனை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு டிசைன் அதை ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ரன்னிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, பேக் அண்ட் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் டிசைன் போடணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்துருச்சுன்னா அதை மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனில் போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிவிட்டு கரெக்டுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் டிசைனில் போடும்போது உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வரும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே சுடிதாரு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுவும் அந்த சுடிதாரில் எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி நம்ம வரைஞ்சி எப்படி டிசைனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கும் என்னோடய கிளாஸில் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கிட்டு என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சிவனோட ஹேருக்கு பேக் அண்ட் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ சிவனோட நிலாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். நிலாவுக்கு பேக் அண்ட் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டேன். அடுத்து நெற்றிக்கண் போடுறேன். எப்படி போடுறேன் பாருங்கள். எல்லாத்துக்குமே பேக் அண்ட் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கும் நெற்றிக்கண்ணுக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நெக்குக்கு கொடுத்துட்ருக்கோம். நெக்குக்கு கீழே அதையும் பாருங்கள், பேக் அண்ட் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்னோட லிப்புக்கு போட்டுட்ருக்கோம்.
நான் எப்படி வந்து அந்த சாஃப்ட்னஸ்லாம் கொண்டு வரேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் தான் குத்துறேன். அந்த நம்ம ட்ராயிங் வரைஞ்சதுக்கு மேலேயே தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வரேன். அந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் குத்தி பேக்கில் குத்தணும். இப்போ வந்து இதை வந்து ஒன்றா வந்து போட்டுறக்கூடாது. இதே வந்து 2 ஸ்டிச்சாக வந்து போடணும். கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சும் அது போடணும், பேக் அண்ட் ஸ்டிச்சு. அப்போ தான் வந்து ஷேப் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ லாஸ்ட்டாக போட்டதில் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் குத்தணும். அதை பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் போடுங்க. இந்த மாதிரி தான் டேர்ன் பண்ணணும், திருப்பணும். திருப்புறதை வந்து பார்த்துக்கோங்க எப்படி திருப்புறேன்றத. லாஸ்ட்டாக முடியும் போது 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் எடுத்து அதை வந்து பேக்கில் குத்தணும். அதே தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் எடுத்து அப்புறம் பேக்கு. அந்த வி மாதிரி ஷேப்பு வருதா, அந்த வி ஷேப்பு வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த வி ஷேப்பில் வரும்போது அந்த இடத்துல குத்திட்டு எடுக்கிறேன், அப்புறம் பேக்கில் குத்துறேன். அந்த ஷேப் வந்து வந்துடும். அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் குத்துறேன், அப்புறம் பேக்கு. அவ்வளோதான். அந்த வி ஷேப் மாதிரி வந்துருச்சா, லிப்பு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஷேப்பு மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதும். எப்படி திருப்பணும், அந்த டேர்னிங்லாம் எப்படி திருப்பணுன்றதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். அதுக்காக தான் இந்த டிசைனை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நாட் போட்டுக்கலாம். உள்ளே எடுத்து அப்புறம் உள்ளே கொடுத்து எடுக்கணும். இதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கோங்க. உள்ளே கொடுத்து சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நாட் போட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சிவனுடைய ஹெட்பார்ட்டில் வந்து நம்ம வந்து துளசி அவளை வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். பேக் அண்ட் ஸ்டிச் தான் போடுறேன். இதுக்கும் ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு, ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு. காம்பு வந்து முடிக்க போகிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ துளசியோட லீஃப் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு. இப்போ அந்த சாஃப்ட்னஸ் வருதில்ல, அந்த சாஃப்ட்னஸில் வரும்போது அந்த இடத்துல குத்தி எடுத்துகிட்டு அப்புறம் பேக்கு. அடுத்து ஃப்ரண்ட்டில் எடுத்து அப்புறம் வந்து பேக்கில் குத்தணும். இதே தான் போடணும். ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு. இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது ஃப்ரண்ட்டு எடுத்து ட்ராயிங் மேலேயே குத்தி எடுத்து அப்புறம் பேக்கில் காம்பு போர்ஷன் வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் எடுத்து குத்தி பேக்கில் குத்துறேன். ஃப்ரண்ட்டில் எடுத்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக் எடுத்து குத்திக்கோங்க. இப்போ அடுத்த லீஃபுக்கு வந்தாச்சு. பேக் தான். ஃப்ரண்ட் எடுத்து பேக் குத்துறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடக்கூடாது. நான் போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக போடக்கூடாது. உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி குட்டி குட்டியாக போடக்கூடாதுன்றதுக்காக நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து ஒரு ஸ்டிச்சு போடுறீங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்து சேம் லெவலில் இருக்கணும். அப்படி சேம் லெவலில் இல்லைன்னா அந்த மாதிரி தான் வந்து எப்படி தெரியுது பார்த்தீங்களா, அசிங்கமாக இருக்கா. அதே மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி டிசைனே வந்து கெடுத்துரும், நல்லா இருக்காது. நீங்கள் போடும்போது நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு ஸ்டிச் போடுறீங்களா அதே மாதிரி நீங்கள் சேம் லெவலில் போடணும். அவ்வளோதான். இப்போ நான் போடுறேன் இல்லையா, அதே மாதிரி தான் சேம் லெவலில் போட்டுட்டு வரணும். இப்போ போடுற ஸ்டிச் தான் கரெக்டு. இப்போ பாருங்கள், அந்த போடுறத
ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கு, அந்த கொஞ்சம் டிஸ்டன்ட் விட்டு அப்புறம் எடுத்து அப்புறம் பேக்கில் விடணும். கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வருதா அதே மாதிரி எடுத்து அப்புறம் வந்து பேக்கில் விடணும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் எடுத்து அதே சாஃப்ட்னஸ் இடத்துல வந்து குத்திட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து வந்துடும். பேக்கில் குத்துறேன், ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக்கில் குத்திக்கோங்க. வீடியோ வந்து சரியாக தெரியலை, நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. அந்த நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த லீஃப் வந்து போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.